ஆனா இது பெரிய கஷ்டம் எப்படி போட்டோம் பிரிச்சு பாருங்க அதெல்லாம் பெரிய கஷ்டம். டயர் ஒன்று வச்சுருந்தேன் இல்லை வாட்டி சர்வீஸ் வரும்போது மாத்திரம் அப்படியே மாற்றிட்டேன். பம்ப் இருக்கா? நான் ஒரு 2 டியூப் வச்சிருக்கேன் பழைய இதுக்கு, அது கொடுத்துட்றேன். ஒரு ஸ்பேர் மாதிரி வச்சுக்கோங்க. கம்பெனியில் காற்று கொஞ்சம் இருக்காம இருக்கு, லைட்டாக இருக்கு. இன்னும் இறங்கல, மூச்சு இறங்கல. அது ஒரு இதில் பழத்தில் விட்டுருமா? ஆத்திரமா அடிச்சா நிச்சயம் ஏறுதா? ஒருவேளை பார்த்துதான் இறங்கிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க போகுது இது பண்ணா. போகுது பார்த்து நம்ம என்ன பண்ண ஆனா இப்போதைக்கு போட்டு ஓட்டிடலாம். சரண்டர் எங்க வச்சிருக்கீங்க? இது மட்டும் தான் இருக்கா? சரண்டர் எங்க இருக்கு? அவ்வளவுதானா? காத்து இறக்கணும். உள்ள கை இது பண்ணி அப்படியே இது பண்ணி ஏக்கி கத்திரியா நடுவில் பின்ன அமைக்க இதுல இருக்கா? இல்ல நம்ம கையை வச்சுதான் அமைக்கணும், இல்ல குச்சி வச்சு அமைக்கணும். நல்லா காத்து இருக்கிறீங்க. வந்துடும். அப்படியே எடுக்கலாம். இது சொரன்லன்னா ஒட்டாது, நம்ம என்னதான் இது பண்ணாலும். என்ன விட்டா டியூப்ல இதான் கொடுத்தானுங்க பாக்ஸோட. லைட்டா தேய்க்கிறோம்ல, நம்ம போட்டு ஃபுல் ப்ரெஷர்ல தேய்ச்சோம்னா மைல்டா தேய்ச்சா வருது, கரெக்டா இருக்கு. மைல்டா தேய்ச்சா கரெக்டா இருக்கும். போதும் நீங்க பிரிப்போம். போதும் பெரிய பேட்ச். ஓகேவா? இருடா, போதும் சென்டர்ல ஒட்டி விட்டா. ஆமா தேய்க்கணும் நல்லா. அது மேல முட்டி நிக்குதுல, உள்ள எங்கேயா போயிட்டா கூட நம்ம இது பண்ணலாம். இப்ப சென்டர்ல இருக்குன்னா பட்டுன்னு தூக்கிடும், அடிச்சோம்னா காட்டு அடிச்சோம். நல்ல வேலை வரும்போது ஆச்சு.
அன்னைக்கு அந்த வார் மெமோரியல் அது போய் நின்னோம். ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட் வருவோம். அதான் ஐலண்ட் ரவுண்ட். ஏய் அது ஓபன் பண்ணிட்டாரா? குரூப் படிக்காம இருக்கிறதுனால தான் பிரச்சனை. குரூப் படிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் டாப் அப்படியே வைக்கணும். கடவுள இது பிளாஸ்டிக் எடுத்து வைக்கீங்களா? பிளாஸ்டிக் மேல ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோமேட்டிக்கா பிச்சுக்கும். ஒட்டா பிச்சுக்குமா? ஒட்டா பிச்சுக்கும். ஒட்டிட்டு அந்த பிளாஸ்டிக் எடுத்துக்கணும்னா ஒட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டா அடிச்சீங்கன்னா தானா வெளில வந்துரும். இப்போ வந்து ஸ்பானர் வச்சு அடிங்க. ஸ்பானர் எங்க? அடிக்கலாம் கூடாது. தேய்க்கணும். நல்லா தேய்ச்சோம் அப்படியே. நீ ஏதாவது குத்திருக்கான்னு பாருங்க அப்படியே. அதான் டயர்ல எடுத்துலாமா? எடுத்துலாமாண்ணே? அது தவிர அவ்வளோதான். சூப்பரா ஓகே. நான் காற்று அடிச்சு பாருங்க ஒரு வாட்டி. நான் காற்று அடிங்க. இன்னும் ஒரு வாட்டி வேணா அமுக்கிங்களா? சூப்பர் கலர். கல்லுதான். அங்க பாஸ்டா விட்டு கல்லடிதான் பார்த்தே அப்படிதான். ஒண்ணுதான் இருக்கும் மோஸ்ட்லி. எனக்கு இவ்வளவு பொறுமையா இறங்கிருக்கா ஒண்ணுதான். சும்மா கை வச்சு தெரியுங்களா? 120 ரூபாய். தண்ணி இல்லன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஓட்ட மாதிரி இருக்கு எனக்கு. காத்து அரைக்கிறேங்க. இல்லையா உள்ள வச்சு கொஞ்ச நேரம் இருக்கு. அப்புறம் ஈஸியா போட முடியும். அமுக்கு இப்போ போட்டுருவான். நீ ஒரு ஸ்பேர் டியூப் வாங்கி வச்சுங்க. பேக்கப் இதை மாதிரி இதை ஸ்பேரை போட்டு வச்சிருந்தோம் சார். சூப்பர் வாங்கி போட்டோம். நான் வீட்டில் வந்து தரேன். அது செட் ஆச்சுன்னா இப்போ போட்டுட்டு இதை வந்துட்டு உள்ளுக்குள்ள ஸ்பேரா வச்சுக்கோங்க. என்கிட்ட மொத்தம் அந்த பெரிய வண்டி ஒன்று இருக்குது, 2 இருக்குது, சின்ன வண்டி 1 இருக்குது. ஒரே வண்டிக்கு நீ கொஞ்சம் வெளியில எடுத்து தப்பா மாட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்ல தான் மாட்டணும், இந்த சைட்ல மாட்டக்கூடாது. ஒண்ணு மட்டும் ரிம்ல போடுறேன். ஆமா இது பண்ணீங்களா? அந்த சைடு ஆப்போசிட்ல போய் பண்ணக்கூடாது. இப்ப லிவரை வச்சு எடுத்து கொடுங்க.
இந்த சைடுல எடுத்து விட்டு போடணும் அதை, இல்லைன்னா வந்து உள்ள போகாது. கரெக்டா ஃபிட் ஆகலன்னா திருப்பி உள்ள போய் குண்டகம் மாட்டி திருப்பி பஞ்சர் வைக்கணும். அவன் கரெக்டா போடுறான். வெள்ளிக்கிழமை லீவ் ஃப்ரீயா விட மாட்டானுங்க. செகண்ட் ரைல கிடைக்கும் சைஸ் நான் பார்க்கணும். எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த சைஸ் தான் 35 வாசல்ல இருக்க திரும்ப ஆமா ராஜன் நல்லா இருக்கு. 160 ரூபா ஒரு டியூப். அந்த என்னோட ஒயிட் கலர் வண்டி இருந்ததுல ராஜன் தான் அது. 250 rupees வாங்குறாங்க. அதே டியூப வெள்ள அதே டியூப வெள்ள ஏமாத்துறாங்க. நான் ப்ரோ பர்ச்சேஸ்ல கஸ்டமர் கொடுத்துவாங்க. 160 ரூபா தான் அதே டியூப் தான். ஆமா. செகண்ட் ரைல 150 சொன்னாங்க. ஏதோ நம்ம கிட்ட நீங்க இதுல எல்லாம் போனோம்னா வேலை செய்யிட்டு கடையெல்லாம் வாங்கினா 110 ரூபாய்க்கு வாங்கலாம். கொஞ்சம் டவுட்டா இருக்கும்ல. இல்ல அதான் வாங்கி நான் 4 வருஷம் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். ஓடுது அது பாட்டுக்கும். அவன்கிட்ட தான் இவங்க எல்லாம் வாங்குறாங்க. அவன் ஹோல்சேல் டீலர் ஆட்டம் விக்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பாலாஜி சைக்கிள்ஸ்ன்னு வேலை செஞ்சு ஒருத்தருக்கான்ல, அவன் ஹோல்சேல் டீலரு. அவன்கிட்ட போய் வாங்கினா இன்னும் சீப்பா இருக்கு. பம்பு மாட்டிட்டு தான் மாட்டுவோம். இல்ல மாட்டிட்டு தான் உள்ள செட் ஆகாது. அன்னைக்கு பக்கத்துல இந்த கிளாஸ் எடுத்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கணும். நீ பிரேக் லூஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையா உள்ள போக மாட்டேன் பாருங்க பிரேக். இப்போ போயிடும் உள்ள. ஃபிட் ஆயிடுச்சா அவ்வளவுதான். எடுத்துக்கிறோம் இல்ல. அது காத்துல அதனால டக்குன்னு உருவம் வந்துச்சு. ஓட்டும்போது ஒரு பஞ்சர் ஒட்டின டியூப கொண்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் வச்சிருந்தேன். ஸ்டார்டிங் எடுத்து ஸ்டார்டிங்கும் பஞ்சர் உள்ளேயும் ஒட்டின பஞ்சர் டியூப். ஸ்டார்டிங் வந்து ஒட்டின பஞ்சர் டியூப் வச்சிருந்தேன். ஜஸ்ட் 2 பஞ்சர் ஒட்டி வச்சிருந்தேன். ஜஸ்ட் 2 பஞ்சர். 300 பிஆர்எம்க்கு பஞ்சரோட போயிருக்கணும். பேட்டரியும் அதே மாதிரி இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? அது நக்கேட தெரியுமா? கரெக்டா பஞ்சர் நிக்க வச்சா இதுன்னு பஞ்சர் ஆன மாட்டியாச்சா? வேக மாட்டிக்கிறாங்க. இல்ல அது போட்டுரு. அது போட்டுரு. டியூப் இறங்கிடுச்சா உள்ள? வெளில தூக்கிட்டு நிக்குதா? அது உள்ள போகாம எடுத்தோம்னா பிரச்சனை. எங்கேயும் டியூப் வெளில இல்லாம பாத்துக்கோங்க. இங்கே போடுவாங்க. இங்கே புஷ் பண்ணிக்கலாம். கை கொஞ்சமா அதுதான் வெள்ளம். அவ்வளவுதான். வருது லைட்டா காத்திடிங்க. லைட்டா அடிங்க. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டா அடிங்க. போதும். இது மாதிரி தான் எனக்கு லிப்பு போச்சு. லிப்புலாம் போச்சு. இருக்கு முடிஞ்சு போச்சு. இதுதான் கேள்வி. இப்போ புது டயர் அப்படி புதுசாக இருக்கு.
இருக்காது அப்படியே பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டு வரைக்கும் பிரேக் டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எதிர்த்துதான் போனோம். ஸ்ரீராம் மாத்திரங்க எனக்கு உள்ள அவ்வளோதான் மாட்டியாச்சா? சூப்பர்.